போன போனை பேக்ல போட்டு இங்க மறைச்சு வச்சிருக்காங்க. இத எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. பேசாம இத நர்மதா கிட்ட கொடுத்து சரி பண்ண சொல்வோம். சவால் விட்டு அசிங்கப்படுத்தி எங்க அம்மாவே கேவலமா பேசுறா. கலாமா யாரா? யாரா அவங்க? இல்லைன்னா எனக்கு யாரா அடைக்கலம் கொடுத்துருப்பா, சோறு போட்டிருப்பா? நான் இவ்வளவு தூரம் இங்க இருக்கேன்னா அதுக்கு காரணமே அம்மா தான். அவங்கள பத்தி ஏன் முன்னாடியே தப்பா பேசுறா? அப்பேற்பட்டவளை நான் ஏத்துக்கணுமா? கண்டிப்பா ஏத்துக்க கூடாது பரமா, ஏத்துக்கவே கூடாது. இப்பதான் நீ என் வழிக்கு வர கைப்புல. சூப்பர். அதாவது தாலி கட்டிட்டு நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். தாலி கட்டிட்டா அவன் என்ன பொண்டாடியா? அவளெல்லாம் எதுக்கு நீ மன்னிக்கணும்? அவளுக்கும் உனக்கு என்னப்பா சம்பந்தம்? அவன் மன்னிப்பு கேட்டா நாம மன்னிச்சிடணுமா? அவளெல்லாம் கழட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். என்ன சொல்ற கைப்புல? என்ன நீ ஏதோ வேற டைப்ல பேசுற மாதிரி இருக்கு. டேய், நாங்க சொல்றது கொஞ்சம் கேளுப்பா. நாங்கெல்லாம் மொட்டை பசங்க, எங்களுக்கு நீ யாரு இருக்கா? நீ தான்டா எங்களுக்கு இருக்கிற ஒரே சொந்தம். உரிமையா எங்கேயாவது போறதுக்கோ வர்றதுக்கோ, ஏன் ஒரு வேளை உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு எங்கேயாவது ஒரு இடம் இருக்காடா எங்களுக்கு? நீயும் இளமதியும் கல்யாணம் பண்ணி ஒன்னா சேர்ந்துருப்பீங்க. அந்த வீட்டுக்குள்ள உரிமையா வந்து போய் மனசார ஒரு வாய் உட்கார்ந்து சாப்பிடலான்னு நினைச்சோம். அதெல்லாம் கெடுத்துட்டப்பா. புருஷன் பொண்டாட்டினா 1000 பிரச்சனை வரும் போகும். அதெல்லாம் அனுசரிச்சு போறதுதான் வாழ்க்கை. தயவு செய்து அதை புரிஞ்சுக்கப்பா, புரிஞ்சுக்க. எனக்கெல்லாம் காலம் கடந்து போச்சுடா. எனக்கு தான் சரியான நேரத்தில் ஒரு வாழ்க்கை அமையாம போச்சுடா. ஆனா உனக்கு சரியான நேரத்தில் அமைஞ்சிருக்கு. அதை மட்டும் விட்டுறாத. விட்டா ஓவரா அப்படியே அறிவுரை சொல்லிட்டு இருக்க. அவளை பத்தி ஏதாவது பேசுன பிச்சிருவேன். பிச்சு சரக்கு ஊத்து.